இது ஒரு பேக்கு. இது புல்லுக்குள்ளே எப்படி இருக்குது அப்படின்னாக்கா இது அப்படியே வச்சுருக்காங்க. இந்த பேக்கை இப்போ நம்ம பிரிச்சுட்டோம். இதை நம்ம சீல் பண்ண முடியாது. இப்போ நம்ம என்ன ஆகும், இந்த பேக்கில் நம்ம வைப்போம். பேக்கில் என்னெல்லாம் இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். என்னென்ன விஷயம் வச்சுருப்போம் பாருங்கள். எதெல்லாம் போய் படுன்னு பாருங்கள். கடப்புறம் அதை எடுத்து நம்ம எங்கே அதை பொருத்த போகிறோம், அது எந்த மாதிரி ஒரு சென்சிட்டிவான ஒரு இடம். ஃபைன். இப்போ அடுத்த பிராண்டு பிரிக்கிறாரு, அதையும் பாருங்கள். இதையும் பிரிச்சிருக்காரு. இப்போ அந்த பேக்கை பாருங்கள், அதுவும் அப்படி தான். அதுவும் பிரித்தாச்சு. அதை இப்போ திருப்பி சீல் பண்ண முடியாது. இப்போ இதை பண்ணணுன்னா என்ன பண்ணணும், ரப்பர் பேண்டை போட்டு எதாவது பண்ணி வைக்கணும் நம்ம. அதெல்லாம் நடக்குமா கொஞ்சம் யோசிச்சு பார்த்துக்கோங்க. இது ரெண்டாவது. இப்போ நம்மளுடைய டியூ கார்டன், அந்த டியூ கார்டன் பேக்கிங் பாருங்கள். அங்கே பாருங்கள், ஒரு ஃப்ளிப் ஓப்பன் கொடுத்துருக்காங்க. ஒரு கம் இருக்குது, அதை எடுக்கிறாங்க. ஃப்ளிப்பு அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது ஒரு ப்ரொடெக்டிவ் அலுமினியம் ஃபாயில் ஓகேங்களா, உள்ளே எடுக்கிறாங்க. அந்த பேக்கிங் எடுத்துட்டாங்க. இப்போ திருப்பி என்ன பண்ணலாம், அதை எடுத்து திருப்பி அப்படியே சீல் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இது நம்ம எங்கே வச்சாலும் எதாவது ப்ராப்ளம் இருக்குமா. அடுத்து அந்த பேடுக்கு ஒரு ஃபுல் ப்ரொடெக்டிவ் கோட்டிங் ஒரு கவர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கம்ப்ளீட் ஃபுல்லாக ப்ரொடெக்ட் ஆகி அதை மாத்திரம் கூட நம்ம தனியாக எடுத்துகிட்டு போகலாம். இப்போ இதை எடுத்துட்டாங்க. எந்த இடத்துல டிஸ்மேண்டில் ஆகக்கூடாதுங்கிறது ஒரு லைட்டு ஓட்டியும் வச்சுருக்காங்க. இப்போ இதை வந்து நம்ம வந்து வைக்கிறோம். இப்போது நம்ம பேக்கிங் பிரிக்கும் போதே உங்களுக்கு தெரியும் நம்ம பேக்கிங் எப்படி இருக்குது, மற்ற பேக்கிங் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த பேக்கிங்லேயே எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எல்லாம் செட் பண்ணிட்டோம். இப்போ ஒவ்வொரு பேட்லேயுமே நம்ம எவ்வளவு தண்ணி அதனால் இது பண்ண முடியும், உறிஞ்ச முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நான் சொன்ன மாதிரி அங்கே சிரிஞ்ச் இருக்குது. அந்த சிரிஞ்ச் வந்து ஒரு தடவை எடுத்தோம்னா இட் இஸ் 20 ml. நார்மல் கேர்ள்ஸுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஹெல்த்தி அப்படின்னா 40 ml. ஸோ 20 ml. முதல் தடவை 20 ml விடுறாங்க. பார்த்துக்கோங்க, இது விடுறாங்க. மேலேயே இருக்குது, உள்ளே கூட போகல, முள்ள தான் உள்ளே போகுது. ஒரு 20 ml விட்டுருக்காங்க ஒரு பேடில். அடுத்த 20 ml எடுக்கிறாங்க, அடுத்த பேடில் விட்றாங்க. அங்கேயே பாருங்க, டக்குன்னு உள்ளே போகல. அடுத்து நம்ம இன்னொரு 20 ml எடுக்கிறாங்க. இதை நம்மளுடைய டியூ கார்டனில் விட போகிறாங்க. அங்கே பாருங்கள், விட அது எப்படி அப்சர்வ் ஆகுது பாருங்கள். எப்படி அப்சர்வ் ஆகுது பாருங்கள். இங்கே எப்படி அப்சர்வ் ஆச்சுன்னு பாருங்கள். ஃபஸ்ட் பாயிண்ட் வெறும் 20 ml ஆச்சுங்களா. இப்போ அடுத்த இன்னொரு தடவை எடுக்கிறாங்க. இப்போ தான் ரெகுலர் ஃப்ளோ, அதாவது 40 ஃப்ளோவுக்கு சரியாகும். இப்போ இந்த முதல் இதில் இன்னொரு 20 ml விடுறாங்க. இங்கே பாருங்கள், அது உள்ளே போகிறதுக்கே, அது அப்சர்வ் ஆகிறதுக்கே இட் டேக்ஸ் லாட் ஆஃப் டைம். அதே மாதிரி அடுத்ததுலேயும் அதே இன்னொரு 20 ml கொடுக்குறாங்க. திருப்பி பாருங்கள், அது அப்படியே அங்கே ஓவர்ஃப்ளோ ஆகுது. உள்ளே அப்சர்வ் ஆக மாட்டேங்குது. இட் டேக்ஸ் லாட் ஆஃப் டைம். இப்போ அனதர் 20 ml எடுக்கிறாங்க. நம்மளே விட்றாங்க. பாருங்கள், டக்குன்னு எப்படி அப்சர்வ் ஆகுது பாருங்கள். எவ்வளோ சீக்கிரமாக அது அப்சர்வ் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஓகே, இப்போது 20 ml ஆச்சாச்சு. இப்போது வெட்னஸ் ஃபீல் பார்க்கலாம். அவர் இப்போ டச் பண்ணி காமிப்பார் பாருங்கள். பாருங்கள், தண்ணி எப்படி இருக்குது பாருங்கள். அது எவ்வளோ தண்ணி அங்கே பாருங்கள். see the வெட்னஸ். வெறும் நார்மல் ஃப்ளோக்கு வெட்னஸ். இங்கே பாருங்கள், தண்ணியே வெளியே வருது கேட்டுங்களா. இப்போ நம்பது எவ்வளவு ட்ரையாக இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக ட்ரையாக இருக்குது. இது டோட்டலி வெட்டு, இதுவும் டோட்டலி வெட்டு. இது கொஞ்சம் வெட்டில் கம்மி. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், வெறும் நார்மல் ஃப்ளோக்கு உண்டான 40 mlயே
நம்மளுடைய அதர் பிராண்ட்ஸ் தாங்கலை. இப்போது நார்மல் லேடிஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த 40 mlங்கிறது ஒரு 15-20% தான் இருக்கும். பட் 70 to 80% பார்த்திங்கன்னா இட்ஸ் ஓவர்ஃப்ளோ ஒன்லி. பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும், எல்லா கேர்ள்ஸுமே பார்த்திங்கனாக்கா ஹைலி அனீமிக்காக இருப்பாங்க. காரணம் இதுதான், ஐவி பிளட் ஃப்ளோ. இப்போது அனதர் 40 ml விட்டு பாருங்கள். இப்போது அனதர் 20 ml எடுத்திருக்காரு. அதை இப்போ விட்டு இந்த மேலே விட்றாரு. பாருங்கள், உள்ளேயே போக மாட்டேங்குது, வெளியே பாருங்கள். அது எப்படி உங்களுக்கு கேமராவில் தெரியும் உங்களுக்கு நல்லா. அடுத்ததுலேயும் விடுறாங்க அனதர் 20 ml. இப்போ டோட்டலாக என்ன இருக்குன்னா 40 + 20 60 ml தான் ஆயிருக்கு. அங்கே பாருங்கள், வெளியே எப்படி ஓவர்ஃப்ளோ ஆகி வெளியே வருது அப்படிங்கிறத கொஞ்சம் தயவு செய்து அந்த பிராண்டில் பாருங்கள். இப்போ நம்மளதில் எடுக்கிறாங்க. இப்போ நம்மளதில் விட போகிறாங்க. பாருங்கள் எவ்வளோ சீக்கிரம் டக்குன்னு அப்சர்வ் ஆகுது பாருங்கள். உங்கள் முன்னாடியே 40 இருந்தாலும் இந்த 220 விடும்போது எவ்வளவு சீக்கிரமாக அது உரிச்சு உள்ளே எடுக்குதுன்னு கொஞ்சம் பாருங்கள். இப்போ 60 ஆச்சு, அனதர் 20 எடுக்கிறாங்க. இப்போ தான் 80 ஆக போகுது. இங்கே பாருங்கள், தண்ணியே உள்ளவே போக மாட்டேங்குது, அப்சர்வ்க்கே முடியல. அதனால் ஏற்கனவே நீங்கள் இங்கே பார்த்துட்டீங்க ஓவர்ஃப்ளோ ஆகிருக்கு. இப்போ இன்னொரு 20 ml விட போகிறோம். இப்போ ஒரு ஓவர்ஃப்ளோ இருக்கிறவங்க இந்த மாதிரி பேடை வாங்கினாங்கன்னா அவங்க எவ்வளோ பாருங்கள், வெளியவே ஓடி வந்துருச்சு தெரியுதுங்களா? அவங்களுடைய ட்ரெஸ் எல்லாம் இதாகி அவங்களுக்கு எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 80 ml ரெண்டுலேயும் ஆயிடுச்சு. இப்போ இன்னொரு 20 ml எடுத்து நம்மளது போட்டோம்னா 80, நம்மளது 80 ஆகும். அங்கே பாருங்கள், இப்போ நம்மளதுலேயும் விடுறாங்க. இங்கே பாருங்கள், விட அது எவ்வளோ சீக்கிரமாக உள்ளே அப்சர்வ் உரிச்சி எடுக்குது பாருங்கள். தண்ணியை டக்குன்னு உள்ளே எரிஞ்சுது பாருங்கள். அதுதாங்க முக்கியம். இப்போ பாருங்கள், இப்போது டச் பண்ணாலே எப்படி இருக்குது பாருங்கள். தண்ணி அப்படியே வெட்டிங்காக இருக்குது. அதே மாதிரி இதுவும் வெட்டு, அது ஃபுல்லாகவே வெளியே வந்துடுச்சு. கை தொடச்சிக்கணும். அங்கே பாருங்கள் எவ்வளோ ட்ரையாக இருக்குது, எப்படி ட்ரையாக இருக்குது பாருங்கள், எவ்வளவு ட்ரையாக இருக்குது பாருங்கள். எந்த விதமான ஒரு வெட்னஸும் இல்லாமல் எல்லா தண்ணியும் உள்ளே போயிருக்கு. நம்மளோட பேட் ஃப்ரெண்ட்ஸ், இட் இஸ் நாட் 80 ml, இட் கேன் டேக் 200 ml ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எப்பேற்பட்ட ஒரு விஷயம்னு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாத்துலேயுமே 80 ml விட்டுருக்கோம். எவ்வளோ தூரத்துக்கு அந்த தண்ணியை உறிஞ்சிருக்குன்னு பாருங்கள். அந்த பிளேட்டே எடுத்து கமுத்து காமிக்கிறாங்க. பாருங்கள் எவ்வளோ தண்ணி எவ்வளோ வருது பாருங்கள், எவ்வளோ பிளட் பாருங்கள். இப்போ இது மாதிரி தானே ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட இதுலேயும் இருக்கும். இது பாருங்கள், இங்கே பாருங்கள், இது பாருங்கள், மோரர்லெஸ் பாதிக்கு பாதி. இப்போ இந்த பிராண்டெல்லாம் நம்பி நம்ம வெறும் விலை கம்மிங்கிற ஒரே காரணத்திற்காக இதே நம்மளில் பாருங்கள், ஏதாவது ஒரு சொட்டு தண்ணி வருதா பாருங்கள். ஏதாவது ஒரு சொட்டு தட்டி கூட பார்த்தா கூட ஒன்றும் வராது. ஒரு சொட்டு தண்ணி வருதா பாருங்கள். இதுதானே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பேடினுடைய ஃபஸ்ட்டு. நல்லா புரிஞ்சுருக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு டெமோ பண்ணி காமிச்சது என்னென்னா, இந்த சானிட்டரி பேடினுடைய ஒரு பேசிக் ஃபங்க்ஷன், அதாவது வரக்கூடிய அந்த லிக்விடை தன்பால் பிடிச்சி வச்சுக்கிறது. அந்த பேசிக் ஃபங்க்ஷன்லேயே வெளியே இருக்கக்கூடிய பிராண்ட்ஸ் மிசரபிளி ஃப்ளைட், பரிதாபமாக தோற்றுருக்கு. ஆனால் நம்ம பிராண்ட் எப்படி இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது எல்லாத்துலேயுமே 80 விட்டுட்டோம். பார்த்தீங்க எப்படி அதனுடைய லட்சணம், அந்த பேசிக் இதுவேன்னு. இப்போ ஒவ்வொன்றையும் கட் பண்ணி உள்ளுக்குள்ளே என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ ஒவ்வொரு இதாக கட் பண்ண போகிறாரு பாருங்கள். இந்த முதல் இதை அவர் கட் பண்ணுறாரு. ஃபுல்லாக கட் பண்ணியிருக்காரு. அந்த மேல் லேயரு எடுத்து, அந்த மேல் லேயர் வந்து பிளாஸ்டிக்கு, அதனால தான் அது உறிஞ்ச முடியல. அடுத்தது அந்த பிளாஸ்டிக் மூலிமா எவ்வளோ டிசீஸ் வேறு. உள்ளுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் அ காட்டன்னா ஏதோ காட்டன் நினைக்காதீங்க. அதுக்கு பேர் என்னென்னா ரீசைக்கிளபிள் காட்டன். அது என்னடா அப்படின்னு கேட்குறீங்களா? ஒன்றும் இல்லை. காட்டன் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? அடிபட்டதுன்னா அந்த ஊண்டை, அந்த காயத்தை மறைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க இல்லையா? அது பண்ணதுக்கப்புறம் தூக்கி போடுறாங்க பாருங்கள், அதை ரீசைக்கிள் பண்ணது தான் அந்த காட்டன்.
அப்போ அந்த காட்டன் அங்கே வச்சு அது எங்கே கொண்டு வைக்கிறோன்னு நீங்களும் பாருங்களேன். கொஞ்சம் அடுத்த இதுக்கு இப்போ அடுத்த இதில் எடுக்கிறாங்க பாருங்கள். அதையும் கட் பண்ணுறாங்க. அதுலேயும் அதே மாதிரி டாப் லேயர் வந்து சாதாரண ஒரு பிளாஸ்டிக் லேயர். அதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு காட்டன், அதுவும் ரீசைக்கிளபிள். அதுவும் அந்த இதுலேயாவது கொஞ்சம் காட்டன் கொஞ்சம் அதாவது கொஞ்சம் கெட்டி இருந்தது. இது ரொம்ப லேஸு, அவ்வளோதான், அதனால் தாங்கவே முடியல. இது ஒரு ரீசைக்கிளபிள் காட்டன். இவ்வளோ தான் அவங்களுடைய பேட். அதனால தான் 25 ரூபாய்க்கு இவ்வளோ கொடுக்குறாங்க. புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்மளது கட் பண்ணுறாங்க. நம்மளது வந்து 8 லேயர். ஸோ மேலே இருக்கிறத கட் பண்ணுறாங்க. இந்த மேல் லேயர் பார்த்தீங்கன்னாக்கா இட் இஸ் அ காட்டனி மெட்டீரியல். அதாவது நல்லா உறிஞ்சக்கூடிய காட்டன் மாதிரியான ஒரு அற்புதமான ஒரு மெட்டீரியல். இது நிறையா இதை உறிஞ்சக்கூடிய ஒரு விஷயம். இதை எடுத்ததுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே இருக்கிறது காட்டன் இல்லை, இது என்னன்னு கேட்டிங்கனாக்கா ஜெல். அதை எடுத்து காமிப்பாங்க பாருங்கள். இட் இஸ் அ ஜெல். ஒரு நம்மளுடைய அக்வா ஜெல் யூஸ் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இது காட்டனில் ஒரு உறிஞ்சக்கூடிய ஒரு ஜெல் ஃபார்ம். இது வந்து பயோடிகிரேடபிள் ஃபார்ம். இதை பற்றி நான் உங்களுக்கு விளக்குறேன் அப்புறமா. இதை தான் அங்கே வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த நடுவில் இந்த இடத்துல அந்த ஆனயான் கிராஃபைன் அந்த இதுவும் அங்கே இருக்காங்க. இது நமக்கு எக்ஸ்ட்ரா ப்ரொடெக்ஷன், நம்மளுடைய உறுப்புகளுக்கு நல்லா ரெஜெனரேஷன் கொடுக்கக்கூடியது. எல்லா விஷயமும் இங்கே ஒரு லேயர் வச்சுருக்காங்க. இவ்வளோ விஷயங்கள் நம்மளுடைய டியூ கார்டனில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஜஸ்ட் இமேஜின். சாதாரண இப்போ நமக்கு பண்ண காமிச்சது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேசிக் இதுலேயே